நாங்கள் எங்கள் படத்தோடைய பிரச்சனையை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனையை சொல்லிட்டாரு. 20 நாளைக்கு முன்னாடி நான் புக் பண்ணிட்டேன். நடுவில் 2-3 பேர் பூந்து குழப்புறானுங்க, நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்துடணும். அதை எங்கள் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. 20 நாள் முன்னாடி நான் புக் பண்ணிட்டேன் தெரியுங்களா, அந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ எங்கள் பிரச்சனையை விட அவர் பிரச்சனை தான் பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, நீங்கள் 2 நாள் கழிச்சு அந்த 15th ஈவினிங் நான் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க 2 மணி நேரம். இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். என்னென்னா என்னுடைய படங்கள் நான் வந்து காமெடினா பண்ணும்பொழுது ஆர்யா எனக்கு ஃபோன் பண்ணி, எப்போயுமே நாங்கள் ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்போம். ஆர்யா வந்துட்டு, ஏன் மச்சான் நீ காமெடி பண்ணும்பொழுது ஒரு ஜாலியாக இருப்ப, பயங்கரமாக நல்லா பண்ணுவே, ஏன் இப்போ ஹீரோவானதுக்கப்புறம் பயங்கர அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டால், இல்லை மச்சான் நிறைய கமிட்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள், இந்த படம் பண்ணுறது, அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்ணுறது, இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அது கதை கூட சரியாக கேட்க முடியாமல் டக்குன்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்போ ஆர்யா சொன்னது, இந்த படத்தில் நீ ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியில் இறங்கி வேலை செய், உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன், நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த 1 இயர் இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த படத்தில் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கதை, திரைக்கதை, காமெடி, என்னுடைய ஆக்டிங், இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமாக உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன். மே 16 தியேட்டரில் போய் பாருங்கள். அதே மாதிரி ஆனந்தை நான் சொல்லுவேன், தமிழ் உலகின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆனந்த் பண்ணுற கதை வந்துட்டு ஒரு லைனில் இருக்கவே இருக்காது. ஹாரர் ஜானர்னா ஹாரருக்குள்ளவே இருக்காது. டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், அது மாதிரி அதில் வந்து கேம் இருக்கும், அதில் ஒரு காசு காணாமல் போய்டும், அதில் ஒரு த்ரில்லர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரருக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி எல்லா லேயரையுமே வச்சு, ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பண்ணுவான். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்து. ஸோ இந்த படமும் அது மாதிரி தான். இந்த கதையாக சொன்னால் யாருக்குமே புரியாது, என்னாலேயே புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும் போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல காமெடியாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. பட் நான் இங்கே என்ன தான் நாங்கள் கூவி படத்தை விற்றாலும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதா ரிசல்ட்டு. நீங்கள் தேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள், குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நம்ம மே 15th ஈவினிங் இங்கே ப்ரிவியூவில் மீட் பண்ணுவோம். உங்கள் படங்களில் நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இந்த ஹீரோக்களில் நீங்கள் ஹீரோவாக ஆகிட்டீங்க, அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மெயினாக கானா பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? இல்லை தம்பி டைரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். இவர் வந்து ராயபுரம், ஆனால் சொந்த ஊர் திருநெல்வேலி. அதனால தான் பைல்வான் ரங்கநாதன் நடிக்க வச்சிருக்கான் படத்தில், அவங்க ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன், அவன் வந்துட்டு வியாசார்பாடி. ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்கறதா, என்னோட இன்புட்ஸும் கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு பண்ணுறது தானே. பாரிஸ் அதுதான் அதோட ஃபுல்லாக கானா படம். ஆமாம், அந்த டைரக்டர் வந்துட்டு வியாசார்பாடி. ஸோ இவர் ராயபுரம். இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை. மணி சார், எப்போதுமே எல்லாருக்கும் நிறைய வசூல் வரணும், திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க. இந்த படத்துல நீங்க திருப்பதி கோவிந்தா கிண்டல் பண்ணிருக்கீங்க. சேலத்துல வந்து நிறைய விஷயங்கள் புகார் போட்டிருக்காங்க. அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலேயே கடவுளை கிண்டல் பண்ணிக்கிறதா, அவங்களுக்கு என்ன பதில்? அதான் இல்லை, அது வந்து கிண்டல் கிடையாது. அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க, இது சரியில்லை, அது மாற்றணும், இது பண்ணணுன்ட்டு. பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது, அப்படி வாழவும் முடியாது. கோர்ட் என்ன சொல்லுது, அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட், அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறது மட்டும் தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும். ஒரு கோர்ட் சொல்கிறதா நம்ம செய்ய முடியும். போகிறவங்க வரவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது. ஆமாம், சென்சாரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனாக சொல்லியிருக்காங்க, அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம், கோர்ட், இல்லைன்னா சினிமாவுக்கு சென்சார். இதை தவிர போகிறவங்க வரவங்களாம் சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், அது அவங்களுடைய கருத்து. ஆமாம், அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டு வரும், நடுவில் என்னோட கேரக்டரை பற்றி வரும். ஆனால் இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பற்றியோ நம்ம கிண்டலாக பண்ணி தான் சொல்லலாம். அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் இப்போ இந்த ரிலீஸ் பண்ணி கூட நாங்கள் போகிறோம். நாங்கள் வந்து வருஷம் எல்லா படத்துக்குமே நானும் ஆனந்தம் கீழே இருந்து மேலே நடந்தே போவோம். இப்போ இந்த தடவையும் போகிறோம். நான் பெருமாளுடைய பக்தர், எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன். அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர. ரெண்டாவது உங்களுக்கு தெரியும்,
நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவன். இன்னைக்கு டிஷர்ட் கரு போட்டுக்கிறவங்க கேட்குறீங்களா? ஸோ அதனால் நான் வந்து கடவுளை கிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டாது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சது, அதுவும் சரியான முறையில் இருக்குது. சந்தானம் சார், சந்தானம் சார், சார் நீங்கள் தமிழ் படைப்பாளி, பாட்டாளி, நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கலாமே. இதுக்கான ஆக்சுவலாக வந்துட்டு இது தில்லுக்கு துட்டு 1லேருந்து ஆரம்பித்த சீக்வல் இது. தில்லுக்கு துட்டு 1, தில்லுக்கு துட்டு 2, அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்படி எல்லாமே அதில் வந்ததுனால அதனுடைய சாயல் இருந்தால் ஈஸியாக ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர, இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேர் இதுக்கப்புறம் வைக்கலாங்க. சந்தானம் சார், இங்க உங்களுக்கு சொல்லுங்க. இப்போ ஒரு வாரமா வந்து எல்லையில் வந்து பதற்றம் இருக்கு, எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுகளால சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு புஷ் டேட்ஸ் ஆல்சோ பலர் வந்து ரிலீஸ் பண்ணலான்றதை வந்து புஷ் பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அன்சர்டனிட்டிஸ் இருந்ததா? போன வாரம் ஏதாவது மாற்றுதல் பிளான் பண்ணியிருந்தீங்களா? என்ன? ஆமாம், நிச்சயமா இருந்துச்சு. அது நான் ப்ரொடியூசர் ஆர்யாவும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், ஆர்யாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது நல்ல முறையில் கடவுள் அவர்களால் சுமூகமாக அது இப்போ முடிஞ்சு, ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கப்புறமா அவர் சொன்னதுக்கப்புறமா இப்போது சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகைன் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம். மேபி பதட்டமாக இருக்குது, இன்னும் மோசமாக போயிட்டுருக்குன்னா நிச்சயமாக நாங்களும் அதை எல்லாமே இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலான்னு அவர்கிட்டே சொன்னோம். நிக்கில் முருகன்கிட்டே நாங்கள் என்ன சொன்னோம்னா, இல்லை சார் நம்ம ப்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமே. அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு பண்ணோம்.